சாலையோர சந்தையில் சாவித்ரி தேவி வழக்கம் போல் தனது சிறிய கூடையை சுமந்து கொண்டு இனிப்பு பழுத்த கொய்யாப்பழங்களை விற்று கொண்டிருந்தார். அவளுக்கு 2 மகள்கள் இருந்தனர். இருவரும் ரத்தினங்களைப் போல வளர்க்கப்பட்டனர். மூத்தவள் சரிகா நாட்டின் எல்லையில் ஒரு இராணுவ அதிகாரி. இளையவள் நந்தினி அதே நகரத்தின் மாவட்ட நீதிபதி டி.எம். ஆவார். சாவித்ரி தேவி தனது மகள்களைப் பற்றி மிகவும் பெருமைப்பட்டார். அம்மா, உங்கள் மகள்கள் என்ன செய்கிறார்கள் என்று யாராவது கேட்டால் அவள் நெஞ்சு பெருமையால் வீங்கியது. ஒருவர் நாட்டை பாதுகாக்கிறார், மற்றவர் மாவட்டத்தை பாதுகாக்கிறார் என்று அவள் கூறுவாள். ஆனால் சாவித்ரி தேவி இன்னும் சில நேரங்களில் சந்தையில் கொய்யாப்பழங்களை விற்க அமர்ந்தாள். ஆனால் அவள் தன் மகள்களிடம் ஒருபோதும் சொல்லவில்லை. எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருந்தது. பின்னர் பிரதாப் சிங் என்ற இன்ஸ்பெக்டர் தனது புல்லட் மோட்டார் சைக்கிளில் வந்தார். அவர் சாலையின் ஓரத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு சாவித்ரி தேவியின் கூடைக்கு நேர் அருகில் நின்றார். பிரதாப் கூடையிலிருந்து ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதை தனது வாயில் வைத்தார். சாவித்ரி தேவி கொஞ்சம் தயங்கி, ஐயா, இந்த கொய்யாப்பழங்கள் இனிப்பாக இருக்கின்றன. நீங்கள் விரும்பினால் நான் அவற்றை எடை போட முடியும் என்றார். பிரதாப் சிங், ஆம் ஆம், எனக்கு 1 கிலோகிராம் கொடுங்கள் என்று ஆணவத்துடன் பதிலளித்தார். சாவித்ரி தேவி நடுங்கும் கைகளால் கொய்யாப்பழங்களை எடை போட்டு ஒரு பாலிதீன் பையில் அவரிடம் கொடுத்தார். பிரதாப் பாக்கெட்டை எடுத்து மற்றொரு கொய்யாப்பழத்தை எடுத்து அதை வெட்டி அவர் முன்னால் சாப்பிடத் தொடங்கினார். சிறிது நேரம் மென்று சாப்பிட்ட பிறகு அவர் முகபாவத்துடன், ஓ, நீங்கள் என்ன விற்கிறீர்கள்? முற்றிலும் சுவையற்றது என்றார். கொய்யாப்பழங்கள் இனிப்பே இல்லை. சாவித்ரி தேவி பதற்றமடைந்து, இல்லை ஐயா, அவை மிகவும் இனிப்பானவை. நீங்கள் விரும்பினால் இன்னொரு கூடையை முயற்சி செய்யலாம் என்றார். ஆனால் பிரதாப் சிங் சிரித்துக்கொண்டே, வாயை மூடு. உங்கள் கொய்யாப்பழத்தில் ஒரு தானியம் கூட இனிப்பதில்லை. நீங்கள் என்னை ஏமாற்றிவிட்டீர்கள். கேளுங்கள், நான் உங்களுக்கு ஒன்றை கூட கொடுக்க மாட்டேன் என்றார். புரிகிறதா? சாவித்ரி தேவி தைரியத்தை வரவழைத்து கைகளை கூப்பி, ஐயா, நான் கடின உழைப்பால் அவற்றை கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கள். இதை கேட்டதும் பிரதாப் சிங்கின் கோபம் தீயாய் பரவியது. ஆத்திரத்தில் அவர் குனிந்து கூடை முழுவதையும் எடுத்து சாலையின் குறுக்கே பலமாக எறிந்தார். கூடை கவிழ்ந்து கொய்யாப்பழங்கள் சாலையில் சிதறி சாக்கடையில் சிதறின. சாவித்ரி தேவி திகைத்து போனார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவரது உதடுகள் நடுங்கின. அவரது கடின உழைப்பும் கண்ணியமும் சாலையில் மிதிக்கப்பட்டன. அவரைச் சுற்றி ஒரு கூட்டம் கூடியிருந்தது. அந்த வீடியோவை பார்த்த கணமே அவள் கால்களுக்கு கீழே இருந்து நிலம் நழுவியது. அவளுடைய அம்மா, அவளுடைய அன்புக்குரிய அம்மா, சாலையில் சிதறிக் கிடந்த கொய்யாப்பழங்களை பார்த்து அழுது கொண்டிருந்தாள். வெறும் ஒரு இன்ஸ்பெக்டர் தன் அம்மாவின் கண்ணியத்தை மிதித்துவிட்டார். நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் பெருகியது. ஆனால் அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். அவள் ஒரு மாவட்ட நீதிபதி. உணர்ச்சிகளுக்கு அடிபணிய அவளுக்கு உரிமை இல்லை. நந்தினி நடுங்கும் குரலில், தீதி, இதை என்னால் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றாள். இதை கேட்ட சரிகா, நான் வருகிறேன். நான் விடுப்பு எடுத்து அவரை விட்டுப் போக மாட்டேன் என்று கோபமாக தொலைபேசியில் பேசினாள். நந்தினி மெதுவாக, இல்லை தீதி, நீ நாட்டின் எல்லையில் தேவை. இது என் பிரதேசம். நான் இந்த போராட்டத்தை மேற்கொள்வேன். சட்டச் செயல்முறை மூலம் என் அம்மாவுக்கு நீதி கிடைக்கும் என்றாள். சரிகா ஒரு கணம் அமைதியாக இருந்தாள். தன் சகோதரியின் குரலில் மறைந்திருந்த நோக்கத்தை புரிந்து கொண்டாள். சரி, ஆனால் அவனுக்கு முதுகுத்தண்டில் நடுக்கம் ஏற்படுத்தும் அளவுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றாள் நந்தினி. கவலைப்படாதே தீதி. இப்போது இது என் வேலை என்று கூறி தொலைபேசியை நிறுத்தினாள். கூட்டத்தில் இருந்த அனைத்து அதிகாரிகளிடமும், இந்த கூட்டம் இங்கே முடிகிறது. நீங்கள் அனைவரும் புறப்படலாம் என்று அவள் சொன்னாள். நந்தினி தனது பழைய வீட்டிற்கு தனது அதிகாரப்பூர்வ காரில் அல்ல, ஒரு தனியார் காரில் புறப்பட்டாள். வழியில் அவள் தனது மாவட்ட ஆட்சியர் உடைகளை மாற்றிக்கொண்டு ஒரு எளிய நீல நிற சல்வார் சூட்டை அணிந்தாள். தனது தாயிடம் ஒரு மாவட்ட ஆட்சியராக அல்ல, ஒரு மகளாக செல்ல விரும்பினாள். அவள் வீட்டை அடைந்ததும் சாவித்ரி தேவி ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவள் கண்கள் வீங்கின. திடீரென்று தன் மகளை பார்த்து அவள் பயந்தாள். நந்தினி, நீ இங்கே இருக்கிறாயா? நந்தினி எதுவும் சொல்லவில்லை. அவள் தன் தாயிடம் சென்று அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்தாள். தன் தாயின் மடியில் தலை சாய்த்து அவளால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. அம்மா, நீ ஏன் என்னிடம் சொல்லவில்லை? சாவித்ரி தேவி, மகளே, நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? உங்களுக்கு எந்த பிரச்சினையும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்பவில்லை. அவர் ஒரு போலீஸ்காரர். அதை மறந்துவிடு. இவ்வளவு நேரம் கழித்து நீங்கள் திரும்பி வந்திருக்கிறீர்கள். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நந்தினி தன் தாயின் கண்ணீரை துடைத்து அவள் கையை பிடித்து கொண்டு, நீ இனி ஏழை இல்லை, தனியாக இல்லை. அம்மா, உன் மகள் இந்த மாவட்டத்தின் எஜமானி.
உன்னை இப்படி நடத்துபவர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன். உன் இழந்த கண்ணியத்தை மீட்டுத் தருவேன் என்றாள். சாவித்ரி தேவி தன் மகளின் கண்களில் ஒரு விசித்திரமான நம்பிக்கையை கண்டாள். அவள் அவளை வெறித்துப் பார்த்தாள். அன்று இரவு நந்தினி ஒரு முழுமையான திட்டத்தை வகுத்தாள். மாவட்ட நீதிபதியாக காவல் நிலையத்திற்குச் சென்றால் அனைத்து போலீசாரும் அவள் காலில் விழுவார்கள். உண்மையான குற்றவாளி ஒருபோதும் வெளிப்பட மாட்டார் என்பது அவளுக்கு தெரியும். அவர்களை நிர்வாணமாக பிடிக்க வேண்டியிருந்தது. மறுநாள் காலையில் அவள் ஒரு பச்சை சல்வார் ஷூட் அணிந்து தனக்கு மிகவும் நம்பகமான அதிகாரியான மாவட்ட நீதிபதி விகாஸை அழைத்தாள். விகாஸ், நான் உங்களுக்கு ஒரு பணியை தருகிறேன். இந்த விஷயம் நம்மிருவருக்கும் இடையில் இருக்க வேண்டும். அவன், ஆம் மேடம், தயவுசெய்து அதைச் செய்யுங்கள் என்றான். அவள், நான் இப்போதே வருகிறேன் என்றாள். நான் சிவில் உடையில் நகர காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கச் செல்கிறேன். நான் என் அடையாளத்தை மறைப்பேன். சரியாக 2 மணி நேரம் கழித்து மாவட்ட எஸ்பி, டிஎஸ்பி மற்றும் மூத்த போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் நீங்கள் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் சமிக்ஞை செய்யும் வரை யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள்.